நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்கணும் இங்கிலீஷில். எப்படிங்க கேட்கலாம்? நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, யூ ரிமெம்பர் வாட் ஐ செட் ரைட் அப்படின்னு கேட்கலாம். யூ ரிமெம்பர் வாட் ஐ செட் ரைட். நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நீங்கள் பேசிட்டுருங்க, நான் கீழே வெயிட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் கீழே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு இங்கிலீஷில் பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ வில் வெயிட் டவுன் அப்படின்னு பேசலாம். ஐ வில் வெயிட் டவுன், நான் கீழே வெயிட் பண்ணுறேன். ஆச்சுங்களா? சரி. படம் செம்ம மொக்கையாக இருக்குது. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஃபில்ம் இஸ் டூ போரிங் அப்படின்னு பேசலாம். ஃபில்ம் இஸ் டூ போரிங், படம் செம்ம மொக்கையாக இருக்குது. படம் செம்ம மொக்கை. அப்படியா? அதை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு பேசணும் இங்கிலீஷில். எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, இஸ் இட்? அப்படியா? ஐ நெவர் ஹர்ட் ஆஃப் இட். ஐ நெவர் ஹர்ட் ஆஃப் இட் அப்படின்னா அதை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஹர்ட் அப்படின்ற வார்த்தைக்கு கேள்விப்படுவது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, மனசில் வச்சுக்கோங்க. ஐ நெவர் ஹர்ட் ஆஃப் இட் அப்படின்னா அதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. இஸ் இட்? அப்படியா? ஆச்சுங்களா? சரி. அவருக்கு கால் பண்ணேன் ஆனால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு இங்கிலீஷில் பேசணும். எப்படிங்க பேசலாம்? அவருக்கு கால் பண்ணேன் அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ கால்ட் ஹிம் அப்படின்னு பேசலாங்களா? சரி. ஐ கால்ட் ஹிம் அப்படின்னா நான் அவருக்கு கால் பண்ணேன். இட் இஸ் கம்மிங் ஆஸ் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு அர்த்தங்களா? சரி சரி, அதெல்லாம் சரிதான். இந்த ஆனா அப்படின்ற வார்த்தை தமிழில் வந்திருக்கு, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட இல்லையே அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன பெரிய விஷயம், பட்டுன்ற வார்த்தையை சேர்த்து போட்டு நீங்களே பேசுங்களேன். ஐ கால்ட் ஹிம் பட் இட் இஸ் கம்மிங் ஆஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப். ஐ கால்ட் ஹிம் பட் இட் இஸ் கம்மிங் ஆஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப். அவருக்கு கால் பண்ண ஆனால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஆச்சுங்களா? சரி. உன் ஃபோன் தான் அடிக்குது, உன் ஃபோன் அடிக்குது, போய் எடுப்போ. உன் ஃபோன் தான் அடிக்குது, போய் எடுப்போ அப்படின்னு இங்கிலீஷில் பேசணும். எப்படிங்க பேசலாம்? யுவர் ஃபோன் இஸ் ரிங்கிங் அப்படின்னா உன் ஃபோன் அடிக்குது, கோ அண்ட் பிக் இட் அப் அப்படின்னா இந்த கோ அண்ட் அப்படிங்கிறத கோ அன் அப்படின்னு வச்சுருங்க. சரிங்களா? கோ அண்ட் பிக் இட் அப், போய் எடுப்போ. யுவர் ஃபோன் இஸ் ரிங்கிங், கோ அண்ட் பிக் இட் அப். உன் ஃபோன் தான் அடிக்குது, போய் எடுப்போ. உன் ஃபோன் அடிக்குது, போய் எடுப்போ அப்படின்னு அர்த்தங்களா? சரி. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? டிட் யூ கெட் மை பாயிண்ட் அப்படின்னு கேட்கலாம். டிட் யூ கெட் மை பாயிண்ட்? நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு அர்த்தங்களா? சரி. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எல்லாத்தையுமே மறந்துட்டேன். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு எப்படிங்க பேசலாம்? ஐ டோன்ட் ரிமெம்பர் எனிதிங் அப்படின்னு பேசலாம். எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன் அப்படின்னா ஐ ஃபர்காட் எவ்ரிதிங். ஐ டோன்ட் ரிமெம்பர் எனிதிங், ஐ ஃபர்காட் எவ்ரிதிங். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி. உன் மனசில் என்னமோ இருக்கு, உன் மனசில் என்னமோ இருக்கு அப்படின்னு பேசணும். தேர் இஸ் சம்திங் இன் யுவர் மைண்ட் அப்படின்னு பேசலாம். தேர் இஸ் சம்திங் இன் யுவர் மைண்ட். உன் மனசில் என்னமோ இருக்கு. தேர் இஸ் சம்திங் அப்படின்னா என்னமோ இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த முதல் வார்த்தையாக தேர் வந்துருச்சுன்னா, ஒரு வாக்கியத்தில் முதல் வார்த்தையாக தேர் வந்துருச்சுன்னா அந்த தேர் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்பதே கிடையாது. அதனால தேர் அப்படின்னா அங்கே அப்படின்னு தானே அர்த்தம் அப்படிலாம் கேட்காதீங்க. தேர் இஸ் சம்திங் அப்படின்னா என்னமோ இருக்கு, இன் யுவர் மைண்ட், உன் மனசில். ஆச்சுங்களா? சரி. நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன் அப்படின்னு பேசணும். ஐ எம் லீவிங் ஃபார் ஆஃபீஸ் அப்படின்னு பேசலாம். ஐ எம் லீவிங் ஃபார் ஆஃபீஸ் அப்படின்னா நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி. நம்ம வாழ்க்கையில் ஒரு சில பேரை மறக்க முடியாது. ஒரு சில பேர்னு சொல்கிறத விட 1-2 பேர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனில் இருந்திருக்கும் போது நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஏதாவது பண உதவியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது உதவியாக இருக்கலாம். அந்த மாதிரி ஆட்களை நம்ம வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அவங்க மேலே நம்ம ரொம்ப அன்போடு இருப்போம், ரொம்ப பாசமாக இருப்போம். அந்த மாதிரி ஆட்கள் நம்மக்கிட்ட அப்புறம் எப்படி பார்க்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த நேரத்தில் நம்ம இப்படி தான் நம்ம பதில் சொல்லுவோம். எப்படி? எனக்கு என்னங்க, உங்கள் ஆசீர்வாதத்தோடு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பேசுவோம் இல்லைங்களா? சொல்லுவோம். எப்படிங்க இங்கிலீஷில் பேசலாம்? இதை கொஞ்சம் யோசிக்கலாமே. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, வித் யுவர் பிளெஸ்ஸிங் ஐ எம் ஃபைன் அப்படின்னு பேசலாம். உங்களில் சில பேருக்கு எப்போ பாரு இந்த ஐ எம் ஃபைன்னு சொல்லியே போர் அடிச்சு போச்சுப்பா அப்படின்னு கூட நீங்கள் உங்களில் சில பேர் சொல்லலாம். சரி விடுங்க, ஐ எம் கிரேட்னு கூட சொல்லுங்கள். எப்போ பாரு ஐ எம் ஃபைன் சொல்லி போர் அடிக்குதில்ல, ஐ எம் கிரேட், நல்லாயிருக்கும். வித் யுவர் பிளெஸ்ஸிங் ஐ எம் கிரேட், உங்கள் ஆசீர்வாதத்தோடு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி. என்னடா பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்கேன்,
ஏன் இப்போ பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க? இந்த உளறிட்டு அப்படின்ற வார்த்தை வாயிலே வரமாட்டேங்குது. சரி, இது எப்படி இங்கிலீஷில் பேசுகிறேன் அப்படின்னா, வை ஆர் யூ பிளாபரிங் லைக் அ மேட் மேன்? லைக் அ மேட் மேன் அப்படின்னா பைத்தியக்கார மாதிரி அப்படின்னு அர்த்தம். இந்த லைக் அப்படின்ற வார்த்தைக்கு மாதிரி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். சரி, வை ஆர் யூ பிளாபரிங் அப்படின்னா ஏன் உளறிக்கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். வை ஆர் யூ பிளாபரிங் லைக் அ மேட் மேன்? ஏன் இப்போ பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அதை சொல்கிறதுக்கெலாம் எனக்கு இப்போ டைம் இல்லை, அப்படின்னு பேசணும். தேர் இஸ் நோ டைம் அப்படின்னா தேர் இஸ் நோ டைம் அப்படின்னா டைம் இல்லை அப்படின்னு அர்த்தம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த தேர் அப்படின்ற வார்த்தை வாக்கியத்தோட முதல் வார்த்தையாக வந்துருச்சுன்னா அதுக்கு அர்த்தங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். தேர் இஸ் நோ டைம் அப்படின்னா டைம் இல்லை, டு டெல் தட், அதை சொல்கிறதுக்கு நாவ், இப்பொழுது. தேர் இஸ் நோ டைம் டு டெல் தட் நாவ், அதை சொல்கிறதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவன் உண்மை தான் சொல்கிறான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஹவு டு யூ நோ தட் ஹீ இஸ் டெல்லிங் த ட்ரூத் அப்படின்னா அவன் உண்மை தான் சொல்கிறான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஹவு டு யூ நோ தட் ஹீ இஸ் டெல்லிங் த ட்ரூத்? ஆச்சுங்களா? சரி, அவனுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு அப்படின்னு பேசணும். இங்கிலீஷில் எப்படிங்க பேசலாம்? ஹீ இஸ் பேட்லி ஹர்ட் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பேசணும். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா ஐல் சேஞ்ச் ட்ரெஸ் அண்ட் கம் அப்படின்னு பேசலாம். ஐல் சேஞ்ச் ட்ரெஸ் அண்ட் கம், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆச்சுங்களா? சரி, நான் மழையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ காட் ஸ்டக் இன் த ரெயின் அப்படின்னு பேசலாம். ஐ காட் ஸ்டக் இன் த ரெயின் அப்படின்னா நான் மழையில் மாட்டிக்கிட்டேன். அவர் 9 மணிக்கெல்லாம் வந்துடுவேன்னு சொன்னார், ஆனால் இன்னும் வரல அப்படின்னு பேசணும். இங்கிலீஷில் எப்படிங்க பேசலாம்? He said that he would come at 9 o'clock, but he has not come yet. He said that he would come at 9 o'clock, but he has not come yet. அவர் 9 மணிக்கெலாம் வந்துடுவேன்னு சொன்னார், ஆனால் இன்னும் வரல. நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 PDFையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோடு சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 PDFையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். PDF வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.